நாள் இன்றைக்கி வந்து கார்டனில் பார்க்குறப்ப 2 ஃப்ளவர் வந்து நான் ரோட்லேருந்து தூக்கிட்டு வந்த செடிகளில் பூ பூத்துருக்குது. எனக்கு காசு கொடுத்து வாங்கினதை விட நம்ம ரோட்லேருந்து ஒரு செடி தூக்கிட்டு வந்து வச்சு அதில் ஃப்ளவர் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த மாதிரி தான் இந்த டிசம்பருமே ரோட்லேருந்து சும்மா 2 குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஒரு ஆர்டர் பேக் பண்ணுறப்ப சின்ன குச்சி வந்து உடஞ்சி விழுந்துருச்சு, அதில் வச்சது. இது 2த்துலையுமே இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து ஃப்ளவர் வந்துருந்தது. டிசம்பர் மந்த்தே வரல, ஆனால் வந்து ஃப்ளவர் வந்து இதில் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் எவ்வளோ டேஸ்க்கு பூக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ரெட் கலர் மருதாணி. குச்சி உடச்சி வச்சா வருதான்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன். ஒரு 4-5 பேக்கில் வச்சு. ஆனால் சூப்பராகவே வந்திருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நார்மல் மருதாணி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது, அதை உடச்சி வச்சு சுத்தமாக வரல. இவனுமே ரோட்டில் தான் இருந்தான். இந்த ரங்கூன் க்ரீப்பர் வந்து அப்படியே பெருசாக யார் வீட்லேயும் வளர்ந்துருக்கும் போல் இருக்குது. ஏன்டா வளர்ந்துச்சுன்னு சொல்லி வெட்டி வீசிட்டாங்க. நான் அதுலேருந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்துச்சு, சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு வச்சு பார்த்தா நான் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ இவனை எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்ட்டு. இந்த குட்டி பார்ட்ஸை வந்து நான் வந்து நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே இந்த நர்சரியில் வந்து நீங்கள் நியூவாக வாங்குறதுக்கும் இந்த குட்டி குட்டி பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது வேஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. நான் அதை பார்த்துட்டு கேட்டேன், எனக்கு இது வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து இருந்தது. எனக்கு இது ப்ரொபகேஷன் போடுறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறனால கேட்டேன். ஆனால் இதோட ஹோல்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு ட்ராபேக்காக இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஆர்கிடோட பாட்டு போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து கேட்டிருந்தேன், இது எனக்கு ஒரு பார்ட்ஸ் வந்து தருவீங்களான்னு கேட்டேன். 100 பார்ட் இருக்குது, நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ 100 பார்ட்னா நீங்கள் என்ன ப்ரைஸ் போட்டு தருவீங்கன்னு கேட்டேன். 2 ருபீஸ் ஒரு பார்ட்ஸ் போட்டு தரேன் அப்படின்னாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த கட்டிங்ஸ் போடுறதுக்காக தேங்காய் ஓடெல்லாம் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். ஃபஸ்ட் லேயராக போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மண் போட்டு வச்சேன். அப்போ வந்து இது நல்லா நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. நிறைய பேர் இந்த ஒயிட் கலர் தூதுவளையோட இது வந்து கேட்டிருந்தீங்க. நிறைய குழந்தைங்க கை குழந்தை வச்சுருக்கவங்க கேட்டிருந்ததுனால நான் இது வந்து கட்டிங்ஸ் போட்டு இப்போ வச்சுருக்கேன். என்கிட்ட 2 செடி தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து அந்த வயலட் கலர் மாதிரி ஸ்பீடாக வளரக்கூடிய தூதுவளை கிடையாது. அதனால் இதோட டைம் வந்து லேட் எடுக்கிறனால தான் என்னால் வந்து இது நிறைய பேருக்கு கொடுக்க முடியல. நர்சரியிலையுமே இது அதிகமாக கிடைக்கிறது கிடையாது எங்கள் ஊரில். இந்த பாட்டுமே பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது ஹேங்கிங் பாட்டு. இந்த பாட்டு யாருக்காவது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி தரேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.